வாங்க ஒரு சுவாரஸ்யமான பயணத்துக்கு போலாம். நவீன அரசின் முகம் காலப்போக்குல எப்படியெல்லாம் மாறி வந்திருக்கு. ஒரு நலன்புரி அரசிலிருந்து இன்னைக்கு நாம பாக்குற நவ தாராண்மைவாதம் வரைக்கும் அதோட பயணத்தை தான் இந்த பகுதியில நம்ம விரிவாக பார்க்க போறோம். சரி, ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாமா? ஒரு நாட்டோட அரசாங்கத்தோட உண்மையான வேலை தான் என்ன? வரலாறு முழுக்க பாத்தீங்கன்னா இதுக்கு பலவிதமான, ஏன் முரண்பட்ட பதில்கள் கூட சொல்லப்பட்டிருக்கு. அந்த பதில்கள் எல்லாம் எப்படி உருவாச்சுங்கிறது தான் நாம பார்க்க போற கதை. நம்மளோட இந்த கதை எங்க தொடங்குதுன்னா, பழமையான தாராண்மைவாத அரசுல இருந்துதான். அப்போதைய அரசு, பொருளாதாரம், சமூகம்னு எதுலயுமே முடிஞ்ச வரையும் பெருசா தலையிடாம ஒதுங்கியே இருந்துச்சு. இந்த கொள்கைக்கு பேருதான் தலையிடா கொள்கை, இல்லனா லாசிஃபேர். சிம்பிளா சொல்லணும்னா, அப்போ அரசு ஒரு நைட் வாட்ச்மேன் மாதிரி தான். அதோட ஒரே வேலை என்ன தெரியுமா? தனியார் சொத்துக்களை பாதுகாக்கிறது மட்டும்தான். மத்தபடி சந்தையிலயோ சமூகத்திலயோ அது தலையிடவே செய்யாது. இதனால ஒரு சக்தி வாய்ந்த முதலாளி வர்க்கம் உருவாகுச்சு. ஆனா கூடவே ஏகப்பட்ட பிரச்சனைகளும் வந்துச்சு. அப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு பாத்தீங்கன்னா, சமூகத்துல அநீதி ரொம்ப அதிகமாச்சு. தொழிலாளர்களை பயங்கரமா சுரண்ட ஆரம்பிச்சாங்க. படிப்பு, சுகாதாரம், சொத்துன்னு எல்லாத்துலயும் ஏற்றத்தாழ்வு மலை மாதிரி வளர்ந்துச்சு. இதோட விளைவா முதலாளித்துவத்துக்கு எதிரான கருத்துக்கள், அதாவது சோஷியலிசம் மாதிரி சித்தாந்தங்கள் ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிச்சுது. இது முதலாளித்துவத்துக்கே ஒரு பெரிய ஆபத்தா மாறிடுச்சு. குறிப்பா 1917ல ரஷ்யால நடந்த புரட்சி முதலாளித்துவ நாடுகளை அப்படியே உலுக்கி போட்டுச்சு. இனிமே நாம இப்படியே இருக்க முடியாது, நம்மள நாம மாத்திக்கிட்டாதான் தப்பிக்க முடியும்னு ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த தலையிடா கொள்கையோட தோல்வியில இருந்துதான் ஒரு புது தீர்வு பிறக்குது. அதுதான் நலன்புரி அரசு அல்லது வெல்ஃபேர் ஸ்டேட். இது முற்றிலும் ஒரு புதுவிதமான அப்ரோச். இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லும். தலையிடா கொள்கை அரசு எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒதுங்கி நின்னுச்சு. ஆனா இந்த நலன்புரி அரசோ எல்லாம் என் பொறுப்புன்னு களத்துல இறங்கி வேலை செஞ்சது. சொத்தை மட்டும் பாதுகாத்த பழைய அரசுக்கு பதிலா ஒரு சமூகத்தோட கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்புன்னு எல்லாத்தையும் நிர்வகிக்கிற ஒரு புது அரசு உருவாகுச்சு. அதாவது கவர்மெண்டோட பங்கு ரொம்ப சின்னதா இருந்ததுல இருந்து ரொம்ப ரொம்ப பெருசா மாறிடுச்சு. இந்த கால வரிசைய பாருங்க. நலன்புரி அரசு ஏன் உருவாச்சுன்னு சுலபமா புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஆரம்ப கால முதலாளித்துவம் வந்துச்சு. அது சமூக அநீதியை உருவாக்குச்சு. அதுக்கு எதிர்வினையா சோஷியலிசம் ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறுச்சு. சரி, இந்த முதலாளித்துவத்தை எப்படியாவது காப்பாத்தணுமேன்னு யோசிச்சு கொண்டு வந்த ஒரு தீர்வு தான் இந்த நலன்புரி அரசு. ஆனா கதை இதோட முடியல. போக போக இந்த நலன்புரி அரசுக்குமே சொந்தமா பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. இது அடுத்த கட்ட மாற்றத்துக்கு கதவு திறந்து விடுது. 1960களுக்கு பிறகு இந்த நலன்புரி நாடுகள் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்குது. இந்த சார்ட்ல பாருங்க, பண வீக்கம், அதாவது விலைவாசி ராக்கெட் வேகத்துல ஏறுது. அதே சமயம் மக்கள் மேல வரிச் சுமையும் அதிகமாகுது. இது ஒரு புதுவிதமான அரசியல் நெருக்கடியை உருவாக்குச்சு. உடனே இதுக்கு ஒரு புது தீர்வு வேணும்னு தேட ஆரம்பிச்சாங்க. அந்த நெருக்கடியிலிருந்துதான் ஒரு புது ஐடியா பிறக்குது. குறைந்தபட்ச அரசு. இதோட கான்செப்ட் என்னன்னா, கவர்மெண்டோட வேலை பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்றது இல்ல, அதை ஒழுங்கா நிர்வகிக்கிறது, அதாவது மேனேஜ் பண்றது மட்டும்தான். இதுதான் நவதாராண்மைவாதம் சொல்றோமே, அதோட அடித்தளம். சரி வாங்க, இந்த நவ தாராண்மைவாத அரசுனா என்ன, அதோட கொள்கைகள் என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் டீப்பா பாப்போம். ராபர்ட் நோசிக் மாதிரியான சிந்தனையாளர்களோட இந்த மேற்கோள் நவ தாராண்மைவாதத்தோட மையக் கருத்தை அப்படியே சொல்லுது. அதாவது ரொம்ப சிம்பிள், அரசின் அதிகாரம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும். எதுக்கு அதை பயன்படுத்தணும்னா தனிநபர் உரிமைகளையும் முக்கியமா சொத்துரிமையையும் பாதுகாக்க மட்டும்தான். இதுதான் அதோட அடிப்படை. மார்கரெட் தாட்சர், ரொனால்ட் ரீகன் மாதிரியான தலைவர்கள் தான் இந்த புது மாடல்ல அமல்படுத்துறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? 1. அரசு பொருளாதார நடவடிக்கைகள்லேருந்து மெதுவா பின்வாங்குச்சு. 2. ஒவ்வொரு நாட்டோட பொருளாதாரமும் உலக சந்தைக்கு திறந்து விடப்பட்டுச்சு. 3. உற்பத்தி, விநியோகம் எல்லாமே தனியார்மயமாக்கப்பட்டுச்சு. 4. மக்களுக்கு செஞ்ச நலத்திட்ட சேவைகள் குறைக்கப்பட்டுச்சு, இல்லனா அதை வெளி நிறுவனங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த டேபிள் ஒரு ரொம்ப முக்கியமான மாற்றத்தை காட்டுது. அரசின் பொறுப்புகள் எப்படி துண்டு துண்டா பிரிக்கப்பட்டுச்சுன்னு பாருங்க. சமூக, அரசியல், நிர்வாகத்தை மட்டும் அரசு கையில வச்சுக்கிட்டது. பொருளாதார நிர்வாகம் மொத்தமா பிரைவேட் செக்டாருக்கு போச்சு. சர்வதேச வர்த்தகம், நிதி, இதையெல்லாம் உலக வங்கி, IMF மாதிரியான அமைப்புகள் பாத்துக்க ஆரம்பிச்சது. சமூக உதவிகளை செய்யற பொறுப்பை NGOக்கள் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இந்த நவதாராண்மைவாத அரசோட குணாதிசயங்கள் இதுதான். கவர்மெண்டோட தலையீடு ரொம்ப ரொம்ப கம்மி. தனியார் சொத்துக்கு முழு பாதுகாப்பு.
பெரிய மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் கிடையாது. அப்புறம் பொருளாதாரத்தை சொந்த கொண்டாடுறதுக்கு பதிலா அதை மேனேஜ் பண்றதுல மட்டும் கவனம் செலுத்துறது. இப்போ நம்ம பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நாம பார்த்த இந்த 3 கட்டங்களையும் ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு இன்னைக்கு இருக்கிற அரசோட உண்மையான பங்கு என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த கடைசி ஒப்பீடு நாம பேசின எல்லாத்தையும் அழகா தொகுத்து சொல்லுது. தலையிடா அரசு ஒரு நைட் வாட்ச்மேன் மாதிரி இருந்துச்சு. நலன்புரி அரசோ ஒரு கார்டியன் மாதிரி எல்லாத்திலயும் தலையிட்டுச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கிற குறைந்தபட்ச அரசு ஒரு ரெஃப்ரி மாதிரி. அது நேரடியா ஆட்டத்துல இறங்காது, ஆனா ஆட்டத்துக்கான ரூல்ஸ அதுதான் முடிவு பண்ணும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். குறைந்தபட்ச அரசுனா அது பழைய தலையடா கொள்கைக்கு திரும்புறதில்ல. இன்னைக்கு இருக்கிற அரசு சும்மா ஒதுங்கி நிக்கல. அது ஒரு மேனேஜர் மாதிரி. முதலாளித்துவ சந்தை நல்லா வளர்றதுக்கு தேவையான எல்லா சூழ்நிலையும் ரொம்ப தந்திரமா உருவாகி தருது. நம்ம பயணத்தோட இறுதியில ஒரு முக்கியமான கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். இன்னைக்கு இருக்கிற அரசு வெறுமனே சந்தையோட நலனுக்காக மட்டும் வேலை செய்யற ஒரு கருவிதானா? இதோட தாக்கம் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் எப்படி எதிரொலிக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.